புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்னைக்கு நம்ம மெனோபாஸ் அண்ட் கார்டியாக் ஹெல்த், அதாவது ஹார்ட் ஹெல்த் பற்றி பார்க்கலாம். ஏன் மெனோபாஸ் பற்றி பேசும்போது ஹார்ட் ஹெல்த் பற்றி பேசுகிறோம்? மெனோபாஸ்க்கு முன்னாடியே தான் ஹார்ட் இருக்குது, மெனோபாஸ்க்கு அப்புறமாவும் ஹார்ட் தான் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு எதனால் பர்டிகுலராக மெனோபாஸ் அப்படின்னும் போது ஹார்ட் ஹெல்த் பற்றி பேச வேண்டியிருக்கு? 60 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கோங்க, 60 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆண்களை எடுத்துக்கோங்க. இந்த உலகெங்கிலும் இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் அண்டர் 60 இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு வருமா ஆண்களுக்கு வருமானு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பெண்களுக்கு அந்த மெனோபாஸ்க்கு அப்புறமா பல வருடங்கள் கழித்து தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் உடம்புல ஏற்படுது. பெண்களுக்கு 60க்கு கீழே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய, அதாவது மாரடைப்பு நோய், உயிர் போகக்கூடிய மாரடைப்பு நோய் வரக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா ரெண்டுமே ஒரு மாதிரி ஈக்குவல் ஆகிடும் ஒரு 70 வயசுக்கு மேலே. ஏன்னா கார்டியாக் ப்ரொடெக்ஷனுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன், அந்த சுரப்பி நீர், அந்த ஓவரியிலேருந்து வரக்கூடிய சுரப்பி நீர் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். அது பெண்களை இளமையாக மட்டும் வைத்திருப்பதில்லை, அவங்கள உடம்புல ஓடக்கூடிய கொலஸ்ட்ரால்லேருந்து போன் ஹெல்த்லேருந்து எல்லாத்தையும் ரொம்ப சீராக வச்சுக்கும். மெனோபாஸ் அடையும் போது அந்த ஈஸ்ட்ரஜன் அவங்க உடம்புலேருந்து போயிடும், அதுக்கு மேலே அதுக்கு சப்ளை இருக்காது, சப்ளை பிகம்ஸ் நில் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடல் என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பில்டப் ஆகும். இப்போ கொலஸ்ட்ரால் இப்போ எல்லாருமே டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்கும், ட்ரைக்ளிசரைட்னு இன்னொன்று இருக்கும், அப்புறம் எல்டிஎல்னு ஒன்று இருக்கும், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், அதுக்கப்புறமா விஎல்டிஎல்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் ஹெச்டிஎல்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கார்டியாக் ரிஸ்க் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு 30களில் பெண்களுக்கு பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும், 40களில் பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்கும். 50கள் 60களை தொடும்போது ஸ்லோவாக இந்த கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் அதிகமாக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும், அந்த ஹார்ட் ரிஸ்க் ரேஷியோ அதிகமாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த டைமில் அதனால் ஏன் அந்த மாதிரி ஆகுது, ஏன் ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கொலஸ்ட்ரால் சும்மா இருக்காது. அதிகமான கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், அதாவது இரத்த நாளங்களில் ஓடும்போது அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இரத்த நாளங்களும் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த இரத்த நாளங்களின் சுவர்களில் அதிகப்படியான இந்த கொலஸ்ட்ரால் சேர்ந்து கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். ஸோ ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பைப்புக்குள்ளே அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பாசியோ அழுக்கோ சேரும்போது மேற்கொண்டு தண்ணி அதில் ஓடாது. அதே மாதிரி தான், இல்லைன்னா ஸ்லோவாக வரும். அதே மாதிரி தான் மெயினாக கார்டியாக் வெசல்ஸ், அதெல்லாம் ரொம்ப மெலீஸாக இருக்கும். ஸோ அந்த கார்டியாக் வெசல்ஸ் மேலே கொரோனரி வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கொரோனரி வெசல்ஸ் ஹார்ட்டுக்கு மேலே போகக்கூடிய, ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த கொரோனரி வெசல்ஸ்க்கும் இதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் எல்லாம் சேர்ந்து அது வழியாக ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் அல்லது ரொம்ப குறைவாக போகும். ஸோ நெஞ்சு வலி வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, மாரடைப்பினால் இறந்து போகிறது, இதெல்லாம் அதனுடைய விளைவாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ். ஒரு வயசு மாறும்போது, மெனோபாஸ் ஆகும்போது நம்ம ஹார்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்கிற அவேர்னஸ் லேடிஸ்க்கும் அந்த லேடிஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கும் இருக்கணும். ஸோ அவங்க ஜென்ரலாகவே டயட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அதிக எண்ணெய் பொருட்களை உட்கொள்ளாமல் இருக்கிறது, ரெகுலராக உடற்பயிற்சி, இன்றைக்கி நடந்தேன் அடுத்த ஒரு வாரம் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட ரெகுலராக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நடைப்பயிற்சியோ
யோகாவையோ உடற்பயிற்சியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ ஏதோ ஒன்று வந்து அவங்க செய்யறத அவங்க நடைமுறையில் கொண்டு வரணும். ஸோ அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நான் வெந்தய தண்ணி குடித்து சரி பண்ணிக்கிறேன், நான் அந்த கீரை தழை சாப்பிட்டா கம்மியாயிடும்னு சொன்னாங்க, பாகக்காய் சாப்பிட்டா இது இன்னும் குறையும்னு சொன்னாங்க, அதை சாப்பிட்றேன், இந்த லேகியம் சாப்பிட்டா குறையுதுன்னு சொல்கிறாங்கன்றதெல்லாம் தவிர்த்துட்டு நிஜமாவே கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ஒரு ப்ரூஃபோட குறைக்கக்கூடிய ஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிற மருந்துகளை பரிந்துரையின்படி எடுத்துக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த ஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இந்த ஸ்டாட்டின்ஸ் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் போது இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. நன்றி.